கோட்டை பாதுகாப்பு அமைப்பை பார்த்து இந்த மாதிரி நம்மளால பிரிட்டிஷ் வந்து இந்த பகுதியில் இருக்கிற மொத்த தமிழகத்தையும் அடக்கி ஆண்டுட்டு இருந்தாங்க. என்னன்னா அதுல வந்து ஒரு 1000 துருப்பு, நம்ம இந்திய வீரர்கள் மட்டுமே ஒரு 1600 பேருக்கு மேல இருந்தாங்க. அப்போ கோட்டை உள்ள அந்த டைம்ல கோட்டை உள்ள இருந்தாங்க. இந்த இந்திய சிப்பாய்ங்க எப்படி இங்க வந்தாங்கன்னா, இவங்கெல்லாம் வந்து சின்ன மருது பெரிய மருது அந்த மன்னர்கள்லாம் தூக்கிலிட்டு அவங்கெல்லாம் 1801 இறந்துட்ட பிறகு அவங்களுடைய நிலங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு படையில ஆர்வமா இருந்தவங்கெல்லாம் போய் அதில் சேர்ந்தாங்க. அது வரைக்கும் எல்லாம் நல்லா போயிட்டு இருந்த ஒரு நிலைமை வந்து ஒரு ஜார்ஜ் பென்டிக்னு ஒருத்தர் வந்து சேர்றாரு வேலூர் கோட்டை தலைமையகத்துல. அவர் என்ன பண்ணாரு, இவங்க இருவரும் வந்து ஒன்னா இருக்கிறத பிடிக்காம அவங்களுடைய வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மன இதுவை வந்து கைதர் அலி திப்பு சுல்தான் வந்து கிருஷ்ணசாமி மிக அற்புதமான ஒரு டைலாக் எழுதியிருக்காரு. நமக்கு அத்தனை பேருக்கு மனப்பாடம். நான் முதல் சொன்ன எல்லாரும் சேர்ந்தே சொல்லுவோம். சத்தம் சொல்லுங்க. வரி வட்டி அப்புறம் நம்ம பாடத்துல ஜமீன்தார் கொள்கை சொல்றது. அந்த ஜமீன்தார் கொள்கை என்னன்னு சொன்னா, நம்மளால விட்டு ஜமீன்தாருக்கு நீ எல்லாத்தையும் நீ அனுமதி எனக்கு 10% சொன்னது. கை பக்கமாக இருக்கிறது CSI சென்ட்ரல் சர்ச், இடது பக்கமாக இருப்பது இந்த விழாவுடைய தூண். தமிழ் அக்கு இருக்கிற மாதிரி 3 புள்ளிகள் தான் இந்த நிகழ்ச்சியோட மையம். சம்பவம் நடந்தது 1806. ஆனா இடது பக்கம் இருக்கிற தூணு வைக்கப்பட்டது 28 வருஷத்துக்கு முன்னாலதான். 220 வருஷத்துல 28 வருஷத்துக்கு முன்னாலதான் அந்த சம்பவத்துக்கு நினைவாக வேலூர்ல தூண் வச்சிருக்காங்க. படத்தை வச்சு இப்போ வச்சிருக்காங்க. சந்தோஷம். வலது பக்கம் இருக்கிற சர்ச்சில் 250 வருஷம் பழமையான சர்ச்சு. அதுல அவர் சொன்ன மாதிரி அங்க இருக்கிற சமாதி இருக்கு. ஏன் இந்த 3 புள்ளி என்ன சம்பந்தம்? நம்முடைய பெரிய துரதிருஷ்டம் என்னன்னு சொன்னா, நாம போன போக்கில் இப்பெல்லாம் வந்து ஒரு காலத்துல வந்து நம்ம ஊர்ல எல்லா ஊர்லயும் திரௌபதி ஊர் கோயில் உண்டு. 1 மாசம் உபன்யாசம் நடக்கும், ராமாயணம் மகாபாரதம். 1 மாசம் கதை கேட்ட நாம இப்பெல்லாம் ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோம். 10 செகண்டுக்கு மேல ஒரு விஷயத்தை கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய தன்மை இல்லாதனால எதையுமே ஆழமாக படிக்கிறது, எதையுமே ஆழமாக பார்க்கிறது இது இல்லாம போயிடுச்சு. எப்ப வந்து நம்ம வந்து புராணத்துல இருந்து ரீல்ஸ் வந்துட்டோமோ அப்பவே ஒரு விஷயத்தை கூட ஒழுங்கா படிக்கிறது சுபாவம் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. அதனுடைய விளைவுதான் இந்த நிகழ்ச்சி. நான் சொன்ன தூண்ல நமக்கு போயிருப்போம், பார்த்திருப்போம். அந்த தூண்லயே 22 வருஷத்துக்கு முன்னால 28 வருஷம் அந்த கட்டப்பட்ட தூண்லயே ஆங்கிலத்துல மிக அழகாக ஃபர்ஸ்ட் ஸ்பார்க் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், ரொம்ப அழகா இருக்கு. பாரத சுதந்திர போராட்டத்தின் முதல் தீப்பொறி இங்கிருந்தான் புறப்பட்டதுன்னு ஆங்கிலத்தில் மிக தெளிவா இருக்கு. அப்படியே அது அடுத்த பக்கம் தமிழ் இருக்கு. சிப்பாய் கழகம். ரெண்டு படிக்காதான் அதிக பேர் இருக்கு. அடிப்படை வித்தியாசம் பாருங்க. முதல் சுதந்திரத்துக்கான முதல் தீப்பொறிய பாரத நாட்டுக்கு இங்கிருந்தா புறப்பட்டது இங்கிலீஷ்ல இருக்கு. ஆனா தமிழ்ல சிப்பாய் கழகம் இருக்கு. நம்ம எவ்வளவு தூரம் ஏமாற்றப்பட்டிருக்கிறோம்ங்கிறதுக்கு சாட்சி இதுதான். நம்ம தான் பேருக்கு முன்னாடி இனிஷியல் போடுறோம். ஏன் எங்க அப்பா யாரு, என் குடும்பம் யாரு, நான் பிறந்த ஊரு, என்னுடைய குடும்பத்துடைய பெருமை தெரியாதவங்க வாழ்க்கை என்ன ஆகும்? இதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கம். வடபுக்கத்திர சர்ச்சில் அன்றைக்கு யாரெல்லாம் இந்த போர்ல செத்து போனாங்களோ அவங்களுக்கு சமாதி அழகா பராமரிச்சுட்டு வராங்க.
220 வருஷத்துல இப்பதான் நாம பண்ணி வைக்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த விழாவை இந்த மாதிரி இதுக்கு முன்னே எப்ப நடந்தது எனக்கு தெரியல. இப்ப நடத்திட்டு இருக்கோம். குறைந்தபட்சம் இப்போ நடத்திட்டு இருக்கிறோம். நான் சில தனித்தனியான வெவ்வேறு சம்பவங்கள் சொல்றேன். ஒண்ணுக்கு ஒன்று சம்பந்தம் இல்லாம தெரியும், ஆனா அப்புறம் உங்களுக்கு புரியும். ஆயிரத்தி 1959 வீரபாண்டிய கட்டம் ஒரு படம் வந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சொன்னா, நம்ம வரலாறு மறைந்து போன ஒரு விஷயத்தை ஏன் இந்த படத்துல இப்படி சம்பந்தம் இல்லாம சுதந்திர போராட்ட வீரரா இருக்கிற கட்டமும் இருக்கு, மாமனா மச்சானா மானம் கெட்டவனே எங்களோட வயலுக்கு வந்தாயன்னு கேட்கிறேன். என்ன சம்பந்தம் இருக்கு தெரியல. இது ஒரு செய்தி. இரண்டாவது செய்தி, நம்ம தமிழகத்துல குறிப்பாக பாரத நாட்டுல ஏராளமான ஜமீன்தார்கள் கொடுமை பண்ணாங்க. இது இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி, நான் சொன்ன ஆற்காடு நவாப் காலத்துல இந்துக்கள்லாம் பாதிக்கப்பட்ட காலத்திலேயே அன்றைக்கு பிரிட்டிஷ்காரன் சர்வே எடுக்கிறான். அவர் சொன்ன பறந்து விரிந்த அகண்ட வேலூர் மாவட்டத்துல 690 பள்ளிகள் இருந்திருக்கிறது. இந்துக்கள் மட்டும் படிக்கிறது, அவங்க முஸ்லிம்ஸ் படிக்கல. பிரிட்டிஷ்காரர் சர்வே எடுத்திருக்கான். அந்த 690 பள்ளிக்கூடத்துல 110 பேரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி, 290 பேரு பிசி கம்யூனிட்டி, 4888 பேர் எஸ்சி கம்யூனிட்டி. ஆனா படிக்கிற விஷயம் என்ன? ஒரு காலத்துல எல்லாம் ஃபார்வர்ட் தான் படிச்சாங்க கிடையாது. இது ஒரு செய்தி. 1756 பாரத நாட்டுல மொத்த பிரிட்டிஷ்காரங்கள வெறும் 14 பேர் தான் இருந்தாங்க. வருஷம் ஞாபகம் வச்சுங்க. 1756 மொத்த வெறும் 14 பேர் தான். அவங்க கிட்ட வேலை செஞ்ச நம்ம ஊருக்காரங்க, பிரிட்டிஷ்காரங்க, பிரிட்டிஷ் படையில இருந்தவங்க 16,000 பேர். அவன் 14 பேரு, நாம 16,000 பேர். சகோதரி நிவேத சொல்றா, ஒரு முறை நாமெல்லாம் சேர்ந்து காரி துப்பி இருந்தா போதும் பிரிட்டிஷ்காரன் செத்து போயிருப்பான். நிவேதித்தா வெளிநாட்டுக்கு வந்து அவன் சொல்றா, எதுக்கு சண்டை போறீங்க? காரி துப்புனா போதும் சொல்றான். ஏன்? ஒரு வார்த்தை சேர்க்கிறான், சேர்ந்து. நாம என்ன பண்ணுவோம்? தனித்தனியா துப்போம், ஒரு தடவை துப்பிப்போம். அதான் பிரச்சனை. ஆனா அதே 1857 கிட்டத்தட்ட 100 வருஷத்துல 44,000 பேர் பிரிட்டிஷ்காரங்க இருந்தாங்க. 14 பேர் இருந்த இடத்துல பிரிட்டிஷ்காரங்க 44,000 பேர் வெட்டாங்க. 3 லட்சம் பேரு நம்மால் அவங்ககிட்ட வேலை செஞ்சாங்க. இந்த 3 லட்சம் பேருடைய வேலை என்ன? பின்னால சொல்றேன். இவ்வளவு பேர் இந்த படைக்கு ஏன் போனாங்க? பல பேர் வெளிநாட்டுக்காரங்க இங்க வரதுக்கு என்ன காரணம்? இப்ப நான் சொன்ன எல்லா விதவிதமான தனித்தனி புள்ளிகளை நாம ஒன்று சேர்த்து பார்த்தா நமக்கு ஒட்டுமொத்தமாக இந்த விஷயம் புரியும். சில வருஷம் சொல்றேன். கால வரிசை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக 1780க்கு முன்னால, வருஷம் 1780க்கு முன்னால, தனித்தனியா சொன்னா போர் அடிக்கிறதுனால தமிழகத்துல குறிப்பாக சில பேர் சுதந்திரத்துக்காக போராட ஆரம்பிச்சாங்க. அவங்க ஊர்ல பாளையக்காரர்கள், அழகுமுத்துக்கோன் முதலாக, பூலித்தேவன், வேலுநாச்சியார், இந்த மாதிரி பல பேர் 1780க்கு முன்னால அவங்கவுங்க ஊர்ல பிரிட்டிஷ்காரை எதிர்த்து போராடினாங்க. இவங்களை எல்லாம் எதிர்த்து கொன்றவர்கள் அந்த 3 லட்சம் பேர் சொல்றதுல நம்மதான். கட்டமான தூக்குல போட்டது பிரிட்டிஷ்காரல்ல, நம்ம ஊர் ராமசாமி தூக்குசாமி தான். ஏன்? காசுக்காக. அவங்ககிட்ட வேலை செஞ்ச, அதனால இதுல வேலுநாச்சியார் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய, குறிப்பா பெண்கள் அதிகமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தான், ஒட்டுமொத்த உலக வரைபடத்துல பிரிட்டிஷ் பாதி நாட்டை ஆண்டாங்க.
அதுல எல்லா ராஜாவும் பழி வாங்கி பல விஷயங்களை குழி தோண்டி புதைச்சாங்க, ஏமாத்தி நயவஞ்சகத்தோட அல்லது எட்டப்பன் மாதிரி காட்டி கொடுத்து பண்ணாங்க. உயிரோடு இருந்த வரைக்கும் ஒட்டுமொத்த பிரிட்டிஷ் நாட்டுல ஆட்சி நடத்துற அவங்களால வெல்ல முடியாத ஒரு அரசர் இருந்தான்னு சொன்னா அது தமிழகத்தை சேர்ந்த வேலு நாச்சியார் மட்டும் இருந்தால் அவர் சொன்னார் 1780 பிறகு 99 ரெண்டு சம்பவம் நடக்குது. ஒண்ணு, திப்பு சுல்தான் படுகொலை மைசூர்ல. நமக்கெல்லாம் தெரிஞ்ச வீரபாண்டிய கட்டபொம்மன் சென்ற போது 1799. இதுக்கு அப்புறம் தான் தமிழகத்துல ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்குது. 1801 மருது சகோதரர்கள் திருச்சியில, ஸ்ரீரங்கத்துல, மலைக்கோட்டில 2 இடத்துலயும் ஜம்பு தீவு பிரகடனம் சொல்றாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் பெருசா வைக்கிறாங்க. பகுதியில் எல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையும் உழல்கிறார்கள், சோற்றுக்கு பதில் நீராதாரம் தான் சாப்பிடுகிறார்கள். இப்படி துன்பப்படுவது தெரிந்த போதிலும் எந்த காரணங்களால் இந்த துன்பம் ஏற்பட்டது என்பதை பகுத்து அப்படிப்பட்ட ஊர்ல சாதமே சாப்பிட முடியாம 3 வேளையும் நீராதாரம் சாப்பிடக்கூடிய நிலைமைக்கு ஏன் வந்தாங்க? நான் தான் வெவ்வேறு சம்பவம் சொல்லும் போது இதை தொகுத்து பார்க்கணும்னு சொல்லும் போது ஒரு நூல் கொண்டு பார்த்தாதான் நினைச்சாதான் இந்த சம்பவத்துக்கு தீர்வு கிடைக்கும், புரிய ஆரம்பிக்கும். என்ன காரணம்? இந்த சம்பவம் சொன்ன விஷயம் 1801. அதற்கு அடுத்த வருஷம் 1802 பிரிட்டிஷ்காரங்க கிழக்கிந்திய கம்பெனி தான், பிரிட்டிஷ் வரல, நிரந்தர நிலவரி சட்டம் அப்படின்னு போறாங்க. ஞாபகம் 1802 நிரந்தர நிலவரி சட்டம் போடுறாங்க. 1805 பாரத நாடு முழுக்க, தமிழ்நாடு முழுக்க நீராதாரங்கள் கிடைக்க முடியாத சூழ்நிலை.